ஹாய் சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதை சொல்லலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? அதாவது ஒரு நாள் ஒரு ஜிராஃபி இருந்துச்சாம். அந்த ஜிராஃபிக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாம். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுச்சான். அதனால் அது என்ன பண்ணுச்சான், ஒரு முதலைக்கிட்ட போய், முதலையே நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதலை சொல்லிச்சான், நான் எப்போவுமே தண்ணிக்குள்ளே தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? நீ வேறு யாரையாச்சும் ஃப்ரெண்டாக சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சான். உடனே இந்த ஜிராஃபி, அடடா அந்த முதலையும் மறுத்துருச்சு, என்ன பண்ணுறது, சரி வேறு யாரையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போச்சாமா. அப்படி போகும்போது வழியில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்துக்கிட்ட ஒரு முயல் குழியில் இருந்துச்சான். குழி பண்ணி அதில் வாழ்ந்துச்சான். அதுக்கிட்ட போய், ஏய் முயலே, என்ன நீ உன் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், நானே சின்ன குழிக்குள்ளே வாழ்வேன். உங்களோட எப்படி நான் அதில் உன்னை எப்படி நான் கூட்டிகிட்டு போக முடியும்? அதில் நீ எப்படி உள்ளே நுழையுவ? அதனால் நீ வேறு யாரையாவது பார்த்துக்கோ அப்படின்ட்டுருச்சான். சரி சொல்லிட்டு, சரி நாம் இன்னும் வேறு யாரையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது மறுபடியும் வேறு பக்கம் போகலான்னு போச்சான். ஒரு மரத்துக்கிட்ட போச்சான். அந்த மரத்தில் நிறைய மங்கீஸ் இருந்துச்சான். அந்த மங்கீஸ் கிட்ட கேட்டுச்சான், மங்கீஸ் நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மங்கீஸ் எல்லாம் சிரிச்சு தான், நாங்கள் மரத்துக்கு மரத்தாவுவோம், ஊஞ்சலாடுவோம், உன்னால் அது முடியுமா? எங்களோட சேர்ந்து உன்னால் எப்படி விளையாட முடியும்? நீ வேற ரொம்ப டாலாக இருக்க, உன்னால் எப்படி விளையாட முடியும் அப்படி சொல்லிடுச்சான். சரின்னு அது ரொம்ப சோகமாக போய் பேசாமல் அந்த காட்டில் ஒரு ஓரத்தில் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். ஒரு குட்டி குரங்கு கத்துற சத்தம் கேட்டுச்சான். ஐயோ என்ன இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிராஃபியும் அந்த மரத்தை நோக்கி மறுபடியும் போச்சான். அப்போ ஒரு குட்டி குரங்கு மரத்தோட கிளையில் மாட்டிக்கிட்டு அதால் கீழேயும் வர முடியல, மேலேயும் போக முடியல. மற்ற குரங்குகளெல்லாம் ட்ரை பண்ணுது, அதால் எடுக்க முடியல. உடனே இந்த ஜிராஃபி என்ன பண்ணிச்சான், அந்த குரங்கை காப்பாற்றணும் அப்படின்ட்டு போச்சான் பக்கத்தில். அதுக்கு முன்னாடியே அந்த முதல்ல இருக்கு இல்லையா, முதல்ல மேலே அந்த ரேபிட் ஏறி முயற்சி பண்ணுது, எப்படியாவது இந்த குரங்கை காப்பாற்றலான்னு. அதால் அதுக்கு மேலே ஏற முடியல, ஏன்னா ஹைட்டு பத்தலை. கடைசியாக இந்த ஜிராஃபி தான் போய் அந்த இதில் பிரான்ச்சஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த குரங்கை வெளியே எடுத்துகிட்டு அதை தன்னோட முதுகு மேலே உட்கார வச்சுக்கிச்சான். முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த காட்டை ஒரு தடவை சுற்றி வந்துச்சான். அது ரொம்ப ஜாலியாக அதோட முதுகில் உட்காந்துக்கிட்டு, ஐ ஜிராஃபி அங்கிள், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் என்னை காட்டை சுற்றி காமிச்சிங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க, நீங்கள் ரொம்ப டாலாகவும் ரொம்ப கைண்டாகவும் இருக்கிறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மற்ற விலங்குகள் எல்லாம் பக்கத்தில் வந்துச்சான். அதாவது எந்தெந்த விலங்கு மறுத்துச்சு, முயல், முதலை, அப்புறம் குரங்குகள் எல்லாம் பக்கத்தில் வந்துட்டு, சாரி ஜிராஃபி, நீங்கள் எவ்வளோ நல்லா கைண்டாகவும் அதே சமயத்தில் டாலாக இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களால் மட்டும்தான் அது முடிஞ்சுது, ஸோ இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்களாம். ஓகே சிட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா, இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியறது என்ன, அதாவது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நாம் அவங்களோட வேறுபாடு பார்க்காம ஃப்ரெண்டாக இருந்துக்கணும். அவங்களோட குணம் எப்படின்னு பார்க்கணும். அந்த குணம் நல்லா இருந்துச்சுன்னா நாம் அவங்களோட ஃப்ரெண்டாக மாறிக்கணும். ஓகேவா? ஓகே சிட்டீஸ், வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.